7, 6, 5, 4, 3, 2, 1. Welcome. Mr. Sandman, bring me a dream. Make her the cutest that I've ever seen. Give her 2 lips like roses and clover, and tell her that her lonely nights are over. Sandman, I'm so alone, don't have nobody to call my own. Please turn on your magic beam. Mr. Sandman, bring me a dream. நெஞ்சத்தை கையாகிறனே நெருஞ்சிய நெஞ்சத்தை கையாகிறனே மரஞ்சிய உணரல
காட்டுதியா காதல் பின்ன திரி தீர்ந்த தீபம் போலானே மெல்ல கண்ணாடியில் பார்த்தேன் என்ன உன்ன போனால் காண மறந்தேன் என்ன சுண்டி விட்டு ஒத்த காசு போல உன்னை சுத்திக்கிட்டு வருவேன் தட்டி விட்ட சின்ன தூசு போல உன்னை ஒட்டிக்கிட்டு விழுவேன் வெட்டி விட்ட நகத்து மேல நகம் வச்சு ரசிப்பேன் அடக்கத்தும் பனியில் வந்து வெட்டும் வெயில போல் காதல நின்றோடு தாவுயே ஏதோ சொல்ல உள்ள கிட்ட வந்தாத ஏதோ சொல்ல Walking slow-mo Mansala Sogo Hey my golden sparrow Vama vama come and sing Queen தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கப்பல கோலு இவ சிங்கல சுத்தின கேர்ளு சங்கதி என்னன்னு கேளு இனி இவன் தான் ஆளு நெத்திலி நெத்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ அம்மணி கியூட் கண்மணி 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 சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ கொட்டி கிடக்குது சிக்கி தவிக்குது உள்ளுக்குள்ள ஒரு தாட்டு நீ சிரிச்சுக்கோ என்ன பார்த்து நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் உன் எக்ஸா இப்போ ஆனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் உன் எக்ஸா இப்போ ஆனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் வாழ்க வாழ்க மகராசி முடிஞ்சு போச்சு இவராசி நினைச்சு நினைச்சு பெயினாச்சு சொல்லிட்டு சுத்தரு ஸ்வீட்டா ஹா டா தொன்னைக்கு நான் இருக்கவா தினம் தினம் துடிக்கவா குவைட்டா ஏய் டா இருக்கின்னா பிடிக்கவா இலக்கணம் படிக்கவா ஸ்டாரி நைட்டில் நான் உன் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத மேனாகிறேன் நானே போயட்டு எங்க என் டூயட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன் சொல்லிடு ஓகே நான் வைக்கிற வெத்தல பாக்க கண்ணுல லாக்கே இது கல்யாண சோக்கே மின்னலு மின்னலு ஃபிளாஷ் உன்னை கண்டது நெஞ்சுமே கிராஷ் உள்ளதும் போச்சே கதை திண்டாட்டமாச்சே கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ Mm-mm.
வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ சில்லாஞ்சிருக்கியே ஏன் சில்லாஞ்சிருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற கரக்கியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால கண்ணால மோதி முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே வச்ச கண்ணு பத்தாமல ஒன்ன ரசிக்கிறேன் தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறேன் ஊறுபட்ட ஆசையெல்லாம் உள்ள மொனகுறேன் ஊசி குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன் மல்லாட்ட கண்ணால தள்ளாட்டம் போடுறேன் அம்பயரு இல்லாம ஆல் அவுட் ஆகுறேன் ஒரு பந்தாட்டம் பின்ன சுத்தி திரிஞ்சேன் உன் பொல்லாத அன்போட வாழ தவிச்சேன் என் ஆசைகளை கொட்டி வைக்க வானம் போதல அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போதல சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சுத்தி எண்ணம் சுழலுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது உன்ன சுத்தி எண்ணம் சுழலுது உள்ளுக்குள்ள சொந்த புத்தி என்ன மறக்குது மனசரங்கி எப்போ வர ஏக்கம் எகுருது கட்டி வச்ச கோட்டையெல்லாம் பூட்டி கிடக்குது என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா பக்கத்துல நடக்கிற பாசமா இருக்கியா ஏன் சொல்லாத பொல்லாப்ப காட்ட நினைச்சு நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சு நான் தேக்கி வச்ச தேவையெல்லாம் உனக்கு புரியல அத கொத்து சொல்ல வார்த்தை ஏதோ எனக்கு தெரியல சொல்லாம என் மனச புழிஞ்சு புட்டியே உள்ளார ஓடி வந்து உறைஞ்சு புட்டியே கண்ணால மோதி முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற அரக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளற இருக்கியே തിരിച്ചു വന്നല്ലേ തിരികെ വിട്ടാൻ വന്നല്ലേ തിരുത്തി വെക്കാൻ വന്നല്ലേ തിട്ടം ഉണ്ടല്ലേ
தனுவானா அடி 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 அம்மா சொன்ன மனசிலாயோ அடி 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 ஒன்னா நின்னா மனசிலாயோ अंडर कटल अंडर कुंदर अंडर वंडर जूट करना अंदर सूट करना वंडर डोट करना इपड़ जोड़ अंदर सूट करना वंडर डोट करना इपड़ जोड़ अंदर सूट करना वंडर इपड़ जोड़ அடி 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 அம்மா சொன்ன மனசிலாயோ அடி 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 ஒன்னா நின்னா மனசிலாயோ பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திக்கிச்சு வானந்தான் பொண்ணோட கண்ணோ மேல பத்திக்கிச்சு நானும் தான் இருப்பா நீ இவள வரச ரோசா மணமா மூச்சில் கலந்த நாதஸ்வரமா காதில் நுழைஞ்ச இவளுக்குள் உக்காந்து மேளத்தை வாசிக்க வாயா வாயா வாயாயோ மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம் சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம் பூமி எல்லாம் ஓஹோ தோரணமே ஓஹோ தேவையில்லை இனி காரணமே கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் தான் இது காதல் கொண்டாட்டம்
பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா கொஞ்சி கொஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா ஆண் நெஞ்சிலே ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் தேரோட்டமா நிகழ்காலம் நீ எனவே காதல் கூறி கைப்பிடித்து கூட்டிச் சென்றதா சின்ன தூரில் தூரிடவே மீண்டும் இந்த வேப்ப மரம் வெட்கப்பட்டதா இதுவே திருநாள் இதயம் தரும் நாள் ஒரே தேனது நாள் உன்னிடத்தில் மனநாள் பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா குரிலான நெஞ்சில் இன்று நெடிலான காதலா முகையெந்தன் வாசம்தான் உன் மழைக்கால சாரலா எழுதாத உந்தன் தாளில் இனி எந்தன் பாடலா அழகான நாட்கள் மெல்ல உருவானதா பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா கஞ்சி கஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நாட்களை உருவாக்கி தருகின்றார். அந்த சிறப்பான நாட்களிலே இறைவனுடைய பிரசன்னம் அபரிமிதமாக நமக்கு கிடைக்கின்றது. இறை ஆசீர்வாதம் நிறைவாக நம்மிடம் வந்து சேர்கின்றது. அதுபோல இன்றைய நாளிலே 2 பிள்ளைகளுக்கு இறைவன் தனது ஆசியை கொடுக்கின்ற நல்ல ஆளாக இதை உருவாக்கி இருக்கின்றார். அக்ஷயா ஆண்டோ விவேக் 2 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தனது ஆசியை பொழிந்து ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்க விளைகின்றார். இந்த நேரத்திலே விவிலிய நமக்கு சொல்லித் தருவது போல இயேசு கிறிஸ்து வழியாக ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இயேசுவை முன்னிறுத்தி இயேசுவை மத்தியஸ்தராக நாம் எதிர்கொண்டு நடைபெறுகின்ற இந்த திருப்பலியிலே இந்த ஆசீர்வாதமான நேரத்திலே ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு இறைவன் நிறைவாக கொடுத்து இவர்கள் வாழ்விலே எந்த ஒளியும் மகிழ்ச்சியும் நிறைவு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு இவர்களுக்காக இந்த திருப்பலி வழியாக நாம் ஜெபிப்போம். நன்றாகிறோம். சகோதர சகோதரிகளை தூய மனைவிகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையை தவறினால் பாவங்கள் பல செய்து சகோதர சகோதரிகளே நம் இறைவனாக ஆண்டவரிடம் எல்லாம் வேண்டிக் கொள்ள வச்சாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்கி வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
பிணைப்போல் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் முதலால் அங்கு வளம் பெற்று அதை அன்புக்கு சாட்சியாக விளங்க செய்வீராக. உமோடு ஐக்கியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன். அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கிறாள். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பாள். நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள். செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும். ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவன் கணவனை மகிழ்விக்கும். அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலுவூட்டும். அமைதியான மனைவி ஆண்டவர் அழைத்த கொடை. நற்பெயர்ச்சி பெற்றவளுக்கு ஈடானது ஏதுமில்லை. அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு. கற்புள்ளவளுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஒழுங்கமைதி உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. La 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 la
இயேசு கூறியது. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்ஷயா, உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொன்னாள். வெவ்வேறு இடங்களில் பிறந்து வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்த உங்களை கடவுள் என்று திருமணம் என்னும் திருவள்ளுவர் சாதனத்தின் மூலம் இணைத்திருக்கின்றார். திருமணத்தை பற்றி பார்க்கும்போது பெருசா நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு, ஒரு திருமண தயாரிப்பின் பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களை மட்டும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும்தான். திருமண தயாரிப்பின் பொழுது விஷயம் சொல்லியிருப்பாங்க, எதுக்காக திருமணம் செய்வீங்க? பர்பஸ் ஆஃப் மேரேஜ். கத்தோலிக்க திருச்சபையில் எதற்காக திருமணம் செய்கின்றோம் என்று கேட்கின்ற பொழுது 3 காரியங்களை சொல்வார்கள். முதலில் ப்ரொக்ரியேஷன், இரண்டாவது அவர்கள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கற்றுத்தருகின்ற ஒரு விஷயம் பிரிங்கிங் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் கேத்தலிக் ஃபெய்த், மூன்றாவது கான்ஜுகல் லவ். இந்த 3 விஷயத்தில் முதலில் ப்ரொக்ரியேஷன் அப்படின்னா, கடவுள் உலகத்தை படைக்கிறார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கிறார். படைச்சு முடிச்சுட்டு சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கடவுள் படைத்து விட்டார். படைத்த கடவுள் என்ன செய்யறாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ப்ரொக்ரியேஷன். அவர் படைத்த கடவுள் உங்களை படைப்பின் திட்டத்தில் பங்கு சேர அழைக்கின்றார். நம்முடைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி லாரிக்கு முன்னாடி பார்த்திருந்தா தெரியும், என்ன எழுதி போட்டிருப்பாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு மூவர். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாம் இருவர் நமக்கு இருவர். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர். இன்று நாம் பார்க்கிறோம், நாமே குழந்தை நமக்கே குழந்தை. இல்லையா? குழந்தை என்பது இறைவன் தருகின்ற பரிசில். குழந்தை என்பது கடவுள் தருகின்ற செல்வம் என்பது குறைந்து என்ன போயிட்டு இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம், நம்முடைய பொருளாதார சிச்சுவேஷன் எல்லாம் சரியானதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பெற்றெடுப்பதை நாம் தவிர்க்கின்றோம். கடைசியில் என்ன பார்க்கிறோம்? ஒவ்வொரு இடங்களிலும் IVF சென்டர்ஸ்கள் ஒவ்வொரு இடத்திலும் வந்துருக்கு. குழந்தை செல்வதற்காக ஒவ்வொரு ஆலயங்களுக்காக அழைத்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பாடல் 127 3வது இறைவார்த்தை சொல்கிறது, குழந்தை செல்வம், மக்கள் செல்வம், கடவுள் தரும் பரிசு. ஒரு காலகட்டத்தில் 16 செல்வங்கள் என்று சொல்கின்ற பொழுது குழந்தை செல்வங்களோடு சேர்த்து மற்ற எல்லா செல்வங்களும் இருந்தது. இன்னைக்கு குழந்தை செல்வங்கள் வேணாம், பிறகு பார்த்துக்கலாம். குழந்தை செல்வம் கடவுள் தரும் பரிசு. எனவே முதலில் திருமணம் செய்வது இந்த குழந்தை செல்வத்திற்காக. எனவே குழந்தைகளை கடவுள் எவ்வளவு தராரோ அதை என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களால வளர்க்க முடியலன்னா 1-2 அதில் எதுக்காக அட்லீஸ்ட் கொடுங்க. இறை அழைத்தலுக்கு கொடுங்க. எத்தனையோ ஃபாதர்ஸ் வந்திருக்கிறாங்க இல்லையா? இதெல்லாமே கடவுள் தருகின்ற பரிசு, ஆண்டவர் தருகின்ற செல்வத்தை இறை பணிக்காகவும் கொடுங்க. இன்னைக்கு சொல்ற ஒரு காரணம் என்ன? குழந்தை இல்லாதனால கடவுளுக்கு கொடுக்க முடியல. ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிறாங்கனால கொடுக்க முடியாது. கடவுள் தருகின்ற செல்வங்களை கடவுளுக்காகவும். 3வது கட்டம் கான்ஜுகல் லவ் என்று சொல்வார்கள். முதல் அன்பு. இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என்ன சொல்லுவீங்க? அன்பே, முத்தே, கண்ணே, மணியே, எல்லா ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிற எல்லாத்தையும் வைத்து ஆண்ட்ரூ அக்ஷயாவை வர்ணிப்பான். நீங்க என்ன சொல்லலாம்? நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எங்க அப்படின்னு சொல்லிட்ட வார்த்தை கொஞ்சம் காலகட்டம் தாண்டுகின்ற பொழுது இந்த வார்த்தைகள் மாறிடும். அது கிடக்குது. அவர் சொல்லுகின்ற வார்த்தை ABCDல தொடங்கி டிக்ஷனரியில பார்க்க முடியாத பல இங்கிலீஷ் வார்த்தைகளையும் சொல்லி நாம் நம்முடைய குடும்ப தலைவியை அழைப்பது. ஆண்டவர் சொல்லின ஒரு விஷயம், முதல் அன்பை உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும். திருமணமான முதல் அந்த புதுசுல நம்ம திருமணமான தம்பதிகளை பார்க்கும்போது நம்ம சில நேரம் கொஞ்சம் பொறாமையா இருக்கும், எதையோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு. எப்படின்னா இந்த பைக்ல போனாலே தெரியும் திருமணமா தம்பதிகள் அப்படின்னு இந்த கேப்பே இருக்கு. எப்படி பைக்ல கேப் இருக்கு. ஒரு 6 மாசம் தாண்டிடுச்சுன்னா அந்த இடுப்புல இருக்கிற கை தோடு போகும். 1 வருஷம் தாண்டிடுச்சுன்னா ஒரு குழந்தை வந்துடுச்சுன்னா சென்டர்ல என்ன ஆகும்? அப்படியே மொத்தத்துல ஒரு கேப். ஒரு 2-3 வருஷம் தாண்டின பிறகு அவங்க
கூப்பிடுவாங்க, எனக்கு சேர்ந்து எங்கேயாச்சும் போகலாமா, இல்லை எனக்கு வேற வேலை இருக்கு, நீ பஸ் பிடிச்சி வாங்க. சரியா? முதலில் இந்த நெருக்கமாக தொடங்குகின்ற உறவுகள் காலகட்டங்களை தாண்டுகின்ற பொழுது விரிசலாக செல்கிறது. முதல் அன்பு கடைசி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இன்று போல வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கின்றோம் எலமெண்ட்ஸ் ஆஃப் மேரேஜ் என்று சொல்வார்கள். இந்த திருமணத்தினுடைய ரெண்டு முக்கிய தன்மைகள் யூனிட்டி அண்ட் இன்டிசாலிபிலிட்டி என்று சொல்வார்கள். யூனிட்டி என்றால் கடவுள் சொல்றாரு, நீங்கள் இனி இருவர் அல்ல ஒருவர். உனக்கு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், உனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், யார் வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீங்கள் இருவர் அல்ல ஒருவர். மற்ற எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். இதெல்லாம் இருந்தாலும் இன்று முதல் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று கொடுக்கின்ற அந்த வாக்குறுதி. அது ஆண்ட்ரூடைய வாழ்க்கையில், அக்ஷயாவுடைய வாழ்க்கையிலும் எனக்கு நீ உனக்கு நான், மூன்றாவது நபருக்கு இடம் இல்லை, நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். இதுதான் நான் கொடுக்க போகின்ற, நீங்கள் கொடுக்க போகின்ற வாக்குறுதி. மிதிக்கவும் செய்யாம பிரமாணிக்கமாக இருப்பதற்கு உங்களுடைய வாக்குறுதி. இரண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா இன்டிசாலிபிலிட்டி. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஏன் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும்? ஒரு மகள் அந்த வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது மருமகள் மகளாக போக வேண்டும், சிறப்பாக இருக்கும். அதற்கு மிகவும் மிகவும் தேவை குடும்ப ஜெபம். அன்னை மரியாளும் யோசேப்பும் திருக்குடும்பமாக இணைந்து இருந்ததை போல உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை மையப்படுத்தி ஜெபம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமணத்தினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது திருமணம் என்கிற மற்றொரு திருவருட் சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்களறிந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தில் ஏறிய கடமைகளை ஏற்று நிறைவேற்றது உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து உங்களுடைய திருச்சபைகளை உங்களை நினைவுகிறேன். திருமணம் செய்து கொள்ள எந்தவித வற்புறுத்தலும் இங்கே வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கையை நெறியை பின்பற்றி நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கு திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமணம் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபை முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஏற்றுக்கொள்வோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் அறத்திலும் நோயிலும் நான் மட்டும் பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் முழுவதும் என்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கவும். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் தன்னுடைய ஒரு இடத்தை மாசி உங்கள் மீது நிறைவாய் கொடுத்துள்ளாராக. இறைவன் நினைத்ததை மனிதர்களுக்கு பிடிக்காமல் இருக்கட்டும். இவர்களது அன்பை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறார். இந்த திருமாங்குரியம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது கொண்ட வாழ்ந்த அன்பையும் நினைவும் திறந்து எங்கள் ஆண்டவர் அன்னை கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். சேர்த்த இதை மனிதரை வெறுக்காதீர்கள், வேண்டும் என
ஆண்டவர் தமக்கு புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநதை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொண்டாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்களும் புகழுக்கு காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நிறைவை ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றோ உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளையிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியில் நீதியோமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண கடன்படிக்கு மனமற்று மேனிய நடத்தால் அமைதி முறிவரா கிடைப்பால் நீர் ஏற்படுத்தி அதனால் மனித திருமணத்தின் தூய பயன்படாமல் மற்றும் சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரை முழு பராமரிப்பினால்
ஆகவே மாணவர்களோடும் நாங்கள் சேர்ந்து மக்கள் புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறினவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவிலிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய உடன்படிக்கையுடைய இரத்தத்தை தீண்டினான். இது மன்னிப்பென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படட்டும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்கிற அப்பத்தை நீப்படுத்தி கிண்ணத்தை மக்கள் கொடுக்கின்றோம். உன் திருமணம் மக்கள் ஊழியக்குரிய கவுண்டர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆழ்மையை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவுகூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ராபர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினராகியோடு உமது திருவை அன்பில் நினைவுகூரச் செய்கிறோம். உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவுகூர்ந்ததும் மேலும் உயர்ந்தலும் எதிர்நோக்கிலும் தெரிவிக்கணும். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும்
உமது திருமண வழியிலும் ஏற்றுள்ள எங்கள் அனைவர் மீது திறக்கமாக கடவுளை கண்ணித்தாயான புனிதமாய அவருடைய கணவரான மதியின் சேர்த்து புனித திருப்பவர்கள் இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வந்தவராக புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புனர்ந்து வரவர்கள் கொண்டாடுகின்றோம். இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை வந்தித்து எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நுழைந்து பாடுவோம். புனித உடன்படிக்கையால் இணைந்த இருவரும் தூய நாட்களுடைய வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களால் திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் நன்றார்கள். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்து படைப்புகளின் உற்பத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்தியது உமது சாயலால் ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இடைபெரிய துணையாக ஏற்படுத்தினர். இவ்வாறு அவர்களில் ஒருவரல்ல ஒரே உடல், இருவரல்ல ஒரே உடல், எனவே ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையாக முன்னுணர்த்தபடி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணும் பெண் ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிரபு நிலை பாவத்தின் தண்டனையாலும் பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலும் எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க பெற்று உமது ஆசியை நாடி நிறுத்தும் அடியார்கள் இவர்களை கண்ணிவாய் கண்ணோக்கியரிடம் தூய ஆவியான இவரின் அருளை இவர்களில் படைத்து இவர்களின் மீது இவர்களை உமது அன்பை ஊற்றுகிறார்கள். இதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பாளர்களாக. உமடியா அக்ஷயா அன்பும் அமைதியும் அருளும் குடிவந்திருப்பவனாக. இத்திருநூலில் தோற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அவர் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்று ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திருவை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரை இப்போது உண்மை மன்றாடுகின்றோம். உம்மடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் திருமண வாழ்வில் ஒன்றிணைந்து நன்னிடத்தில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினால் உறுதியடைந்த அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த
சாட்சியாளராக இவர்கள் வாழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேர் அளித்தரிடம் நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். உமது கனிவானோடு நிறைவேற்றியோ இவ்வாறு இதன் குடும்பமாக தேர்தல் இவர்கள் ஒரே அப்பத்தால்
சுவாசம் இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா
நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே போனே நீ வரும் இரவின் நிழல் நானா உனக்குள் நிறைஞ்சே போனே இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே உன் காதில் மெல்ல காதல் பேசும் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் நான் தொடும் கனவே நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே நெத்தி பொட்டின் ஓரமா நித்தம் நானும் வாழ்ந்திடணும் நெஞ்சு குழி யோசையில தலை சாட்சிட தோணும் உடல் கடந்துமே உயிர் பறக்குமே புது பிரபஞ்சமே நமக்காகவே போடும் நேரம் நிறுத்தி ஆயுள் ரேக திருத்தி காதல் செய்வேன் கடத்தி ஒருத்தினருக்கும் இறப்பு வரைக்கும் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் நான் தொடும் கனவே நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே போனே வா செந்தாழி நீ வா செந்தாழி நீ வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே கண்டேன் கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை கண்டேன் கண்டேன் என்னுடையவனை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம் இதழ் சேர்ந்திருக்கும் அந்த நேரத்திலே விழி மூடி நீ இருக்கும் வேளையிலே என்னென்ன வர வேண்டும் என்பதை நான் வேண்டி வேண்டி கேட்பேன் வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே
கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா திக்கு முக்கு ஆடி போகின்றே நீர்வீழ்ச்சி நெற்றியின் மீது நிற்காமல் பொழிவது போல உன் முத்தம் கொட்டிட வேண்டும் உருவம் தொடங்கி நுனி பாதம் வரை எங்கேயோ பிறந்த என் அன்பே என்னை தேடி வந்ததே போதும் இனி வாழும் அத்தனை நாளும் மினுக்கும் மினும் மினுக்குமே வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழித்துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் வா வா ஓடி திரிவோம் வா என் துணையே வழித்துணையே நினிசாத நினிசாத கரிச பகமானி ரமப்பா மகரிச நினிசாத நினிசாத கரிச நிரமணி நிசா நிரமபமகரி நினிசாத நினிசாத கரிச பகமானி ரமப்பா மகரிச நினிசாத நினிசா மகரிச நிரமணி நிசா நிரமபமகரி हमलोलपा है ये किस्सा हमलोलपा है ये किस्सा कंबा 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 ये मरियाची एको मरियाची किस्सा ले कंबा ले ट्रिपा ले लो किस्सा किस्सा कंबा ले किस्सा ट्रिपा ले मचा कंबा ले मचा ट्रिपा ले मल्ली मल्लिया 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 ஊரே சேர்ந்ததையா தனித்தனியா இருந்த ரெண்டு வல்லகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா மனசுல தான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாதி இருக்குதையா நினைச்சுக்குவா அழகா ஒன்ன ஒருத்து புரிஞ்சுக்கிட்டா அவதான் புண்டாட்டியும் हमलोलपा है ये किस्सा हमलोलपा है ये किस्सा कंबा 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 ये मरियाची एको मरियाची किस्सा ले क्रिपा ले लो அவள ஒன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃப் கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே அவள ஒன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃப் கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே எல்லாரும் ஃப்ரெண்ட போல என்ஜாயா இருக்க கண்ணாரம் தொட கண்டாரே மரியாச்சி
பக்கம் போனவள தேடமெல்ல மூச்சு தள்ள என் தலைக்கும் ஏறவில்லை பேர கேட்க தோணவில்லை எனக்கோ தீர என்ன தூண்ட நெஞ்சோம் தூக்கத்துல உசிரிப்பு மாறவில்லை நாள பார்த்து மேளம் துள்ள என் பக்கம் போனவன தேடமெல்ல மூச்சு தள்ள என் தலைக்கும் ஏறவில்லை பேர கேட்க தோணவில்லை திக்கு மனமே போட்ட திட்டமா பாதம் தாளம் போட என் பால நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆழம் கூடிட மேகம் தூவிட நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் தேட ஓரம் சாஞ்சிட தேகம் சேர்ந்திட ஆலோலோ ஆளும் தூவாயனும் தூவும் கேளாமல் கேட்டாலும் இன்னும் என்னாகும் ஆலோலோ ஆளும் தூவாயனும் தூவும் கேளாமல் கேட்டாலும் இன்னும் என்னாகும் சேராமல் சேரும் தீராமல் தீரும் மோதாமல் மீண்டோடும் மீண்டோடும் என் பக்கம் போனவள தேடமெல்ல மூச்சு தள்ள என் தலைக்கும் ஏறவில்லை பேர கேட்க தோணவில்லை எனக்கும் தீர என்ன தூண்ட நெஞ்சோம் தூக்கத்தில சிரிப்பு மாறவில்லை நாட பார்த்து மேளம் துள்ள பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆழம் கூடிட மேகம் தூவிட நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் தேட ஓரம் சாஞ்சிட தேகம் சேர்ந்திட கல்லூரும் காத்து என் மேல நிக்காத பாட்டு காதோட நீ வந்தா 100 சென்மோ கூட வர கேள்வி இல்லாம ஓ மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட சும்மாவா வாரு உன் கூட உன் பேச்சு 100 தேன் கூட தள்ளாம வாழ என் கூட நிக்காம போவே உன் கூட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நான் செத்தேன் போரும் இல்லாம ஒன்னாக வாழ்ந்தாச்சு பல முத்தத்தை பார்த்தாச்சு அட இன்னைக்குமே நான் உன்னை கண்டாய உள்ளார தீ பிடிக்கும் எப்பொல்லாத கண்ணாச்சு அதில் என் தேகம் புண்ணாச்சு அட என்னைக்குமே ஒரு சண்டை வந்தா உன் கண் என்ன தோக்கடிக்கும் ஓ வாசந்தா வேணும் ஓ நெஞ்சில
மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட